கேமரா எடுத்து வரக்கூடாது, வீடியோ எடுத்து வரக்கூடாது, செல்போன் கொண்டு வரக்கூடாது என்று தடை போடப்பட்டிருந்தது. அந்த சூழ்நிலையில் செல்போன் எடுத்து போயிருக்கிறார் த்ரிஷா. இது எவ்வளோ பெரிய தப்பு. செல்போனில் செல்ஃபி எடுத்திருக்காரு த்ரிஷா, அந்த ஃபோட்டோ வந்திருக்கிறது. அதாவது த்ரிஷாவை அழைத்து போயிருக்கிறார் விஜய் தேவரகொண்டா, ராஷ்மிகா மந்தனா திருமணத்துக்கு. இவ்வளவு நடந்த பிறகும் த்ரிஷா விஜயுடன் சுற்றுகிறார் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்? விஜயை எப்படியாவது ரோட்டில் விடணும், தெருவில் விடணும்னு நினைக்கிறார். அதுக்கு காரணம் இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு த்ரிஷா பேட்டியில் சொல்லும் பொழுது, நான் எப்படியாவது சிஎம் ஆவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சிரித்து கொண்டே சொன்னாரா, அது சீரியஸா என்பது தெரியாது. ஆனால் உள்ளுக்குள் த்ரிஷா மனதுக்குள் நாம் சிஎம் ஆக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. சரி, அப்படி வேணா த்ரிஷா தமிழ்நாடு வெற்றி கழகத்தில் சேர்ந்துட வேண்டியது தானே.